பூஜ்யத்தில் தொடங்கி பூஜ்யத்தில் முடியும் வாழ்க்கை. ஆனால் வாழ்வின் அர்த்தம் நம்மிடம். வாழ்க்கை ஒரு அகன்ற கடல். வாழ்க்கை ஒரு கடல். அதில் அலைபோல் உழைத்து முன்னேறினால் அந்த பயணம் இனிமையும் அர்த்தமுமே ஆனதாகவும் மாறும். மற்றவரை ஒப்பிடாதீர். நாமாக வாழ வேண்டும். இன்றைய உலகில் பலர் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு வாழ்கிறார்கள். ஆனால் உண்மையான சிறப்பு நாமாக வாழ முயற்சிக்கும் போதுதான் உருவாகிறது. வாழ்க்கை ஒரு படகு. துடுப்பு நம்மிடம். வாழ்க்கை என்ற படகை சரியான பாதையில் செலுத்தி கரை சேர்ப்பது நம்முடைய மனப்பக்குவத்தையும் முயற்சியையும் பொறுத்தது. பணம் வாழ்க்கையின் அங்கம். வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்ந்தால் வாழ்வு இலகுவாகும். வாழ்க்கை அனுபவிக்கப்படுவதற்கே. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிய அவர்கள் வாழ்ந்தால்தான் உணர முடியும். மற்றவர்களை கேட்டோ படித்தோ தெரிந்து கொள்ள முடியாது. பூஜ்யத்தில் தொடங்கி பூஜ்யத்தில் முடிகிறது. பொன், பொருள், சொத்து, பணம் இவைகளுக்காக மனிதன் எல்லையையும் தாண்டி போகினாலும் பிறக்கும்போது எதையும் கொண்டு வரவில்லை. இறக்கும்போது எதையும் கொண்டு செல்ல முடியாது. அதனால் வாழ்க்கை பூஜ்யத்தில் தொடங்கி பூஜ்யத்தில் முடியும். மனிதனின் ஆபத்தான ஆயுதம் ஆசைகள். ஆசைகள் கட்டுப்படாவிடில் வாழ்க்கையை அழிக்கும். அதை கட்டுப்படுத்தும் சக்தி நம்முடைய மனதில் மட்டுமே உள்ளது. மனம் உறுதியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாகும். பூஜ்யத்தில் தொடங்கி பூஜ்யத்தில் முடியும் வாழ்க்கை. ஆனால்